அழகாக நான் உங்கள் விஎஸ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து நோபல் ரீஇன்கார்னேட்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய சீரிஸோடைய எபிசோட் 5 தான் நம்ம பார்க்க போகிறோம். என்னடா 2 நாளாக கிட்டத்தட்ட வீடியோ போடாமல் ஒட்டியான்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் ஊருக்கு போக வேண்டிய வேலை இருந்ததுனால என்னால் போட முடியாமல் போயிடுச்சு. போயிட்டு இன்றைக்கி தான் வந்தேன். அது எந்த ஊர்லாம் கேட்டுறாதீங்க, ஏன்னா இந்த வீடியோவில் நான் அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண வரல. போடாததுக்கான காரணத்தை சொல்லிட்டேன். ஸோ வழக்கம் போல தான் இந்த எபிசோட வேற லெவலாக இருக்க போது. நம்ம எபிசோடுக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி ஒரு 4 எபிசோட் போட்டிருப்போம். அந்த எபிசோட பார்க்காதவங்க போய் பார்த்துடுவாங்க. அப்போ தான் இந்த கதை கண்டிப்பாக புரியும். அதே மாதிரி இன்னும் நம்மளுடைய சேனலில் நிறைய ஆன்லைன் சீரிஸும் போட்டுங்கிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் பார்த்துட்டு தொடர்ச்சியாக சப்போர்ட் பண்ணுங்க. சரிங்க, இதோட கதை கூட போலாமா? இப்போ அந்த நைட் எக்ஸாம் நடக்கிற இடத்த காமிக்கிறாங்க. அந்த ஈவெண்ட் ஒரு வழியா வந்துருச்சு. அதில் நிறைய பேர் பார்த்தா கலந்துட்டு இருக்காங்க, வெவ்வேறு இடத்துல இருந்து வந்தவங்க. நைட் எக்ஸாம் செலெக்ஷன் இந்த எம்பரோடைய பெரிய ஈவெண்ட் இது. அபிஷியலா எல்லாருக்குமே இந்த கண்ட்ரில அதை பத்தி சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, இது மூலமா செலக்ட் ஆகிறவங்களுக்கு எம்பரர்ல மிகப்பெரிய பொறுப்பு கிடைக்கும். அதனாலேயே இந்த கண்ட்ரியோடைய பேர் வந்து இன்னொரு பேர்லயும் கூப்பிடுவாங்க. அதுதான் மிரஸ் எம்பரர். மிரஸ்ன்னு சொல்லக்கூடிய வேர்டுக்கான அர்த்தம் வந்து வாரியர்னு அர்த்தம். வாரியர்ஸை தேர்ந்தெடுக்கக்கூடிய நேஷனா இருக்குது இது. இதுல செலக்ட் ஆகக்கூடியவங்களை மிலிட்டரியில சேர்ப்பாங்க. அதுவும் அவங்களுடைய பாயிண்ட்ஸை வச்சு மெரிட் பேஸ்ல தான் அவங்களை செலக்ட் பண்ணுவாங்க. அவங்களுடைய திறமைகளை பயன்படுத்தி அவங்க எடுக்கக்கூடிய அந்த ஒரு டிசிஷன்ல பாஸ் ஆயிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு இந்த கிண்டத்துல மிகப்பெரிய பொறுப்புகளோட மதிப்புகளும் அதிகமாயிடும். அதே மாதிரி நிறைய அட்டென்ஷனும் கிடைக்கும் எம்பரர்ல. அதன் அடிப்படையில இந்த வருஷத்தை இஸ்ரேலிய ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு பிரின்ஸ் எடுத்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க போறாரு. இது மூலியமா பிரின்ஸோடைய எல்லா விதமான பவர்ஸும் பத்தாத்துக்குன்னு அவர் மேல இருக்கிற மதிப்பும் அதிகரிக்கும். அதே மாதிரி நம்முடைய பிரின்ஸ் எதிர்பார்க்கிற அந்த ஒரு நபர் அவருக்கும் கிடைச்சிருவாங்க. அதன் அடிப்படையில பார்த்தா ஒருதான் வந்து இப்போ நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண உடனே ஷீல்ட கிரியேட் பண்ணி ஆட்டோமேட்டிக்கா அது தடுத்துரும். கடைசியில பார்த்தா அவனால எதிர்த்து சண்டை போட முடியாம தோல்வி ஒத்துப்பான். என்னப்பா இது வரைக்கும் வந்தவங்களை பிரின்ஸ் ஒருத்தன் கூட தொடலையப்பா, இதுதான் வைஸ் பிரின்ஸா? மேஜிஸ்ட்ரி இந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்காரு. அப்ப அவங்க கூட இருக்கிற அந்த ஒரு சேவகனும் மேஜிஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி நடந்த ஏரசல காட்டிலும் இந்த வருஷம் தான் ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்காங்க. மக்கள் எல்லாருமே பார்க்கும் போதே தெரியுது. அதுக்கான காரணம் என்னுடைய பையன் அதை எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. அதான் அவனை பொறுத்த வரைக்கும் நைட் செலக்ஷன்ன்றது ஒர்த்தியான லாயல்ட்டியான சோல்ஜர்ஸை தேர்ந்தெடுக்கணும்ன்றது ரொம்ப முடிவா இருக்கும். நோவா எதிர்பார்க்கிற ஃபைட்டர் அவன் எதிர்பார்ப்ப பூர்த்தி பண்ற வரவங்க யாரா இருந்தாலும் அவன் கண்டிப்பா எடுத்துப்பான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் நம்ம ஹீரோவை எதிர்க்கிறதுக்காக அங்க வர அவன் பார்த்தா மேஜிக் யூசர் தன்னுடைய மேஜிக் பவர் பயன்படுத்தி அட்டாக் பண்ணும்போது அந்த பெரிய அட்டாக் மக்கள் எல்லாருமே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகுறாங்க. இவன் கண்டிப்பா ஜெயிச்சிருவான். ஆனால் நம்ம ஹீரோவை அதால கூட எதுவுமே பண்ண முடியாது, பேரியர் வச்சு தடுத்துருவான். அவனே சோர்ந்து போயிடுவா, என்னடா இவரையும் என்னால தடுக்க முடியல, எதுவுமே பண்ண முடியலன்னு ஹீரோவும் யோசிக்கிறான். ஆல்ரெடி சூரிய அஸ்தமனம் ஆக போகுது, எது வெறுக்கலும் ஒருத்தம் கூட எனக்கு ஒருத்தான சோல்ஜரா கிடைக்கலையே. அதுக்கப்புறம் பார்த்தா லாஸ்ட் டேயோடைய ஃபைனல் டெஸ்ட் ஆரம்பிக்குது. இதுதான் கடைசி இந்த நைட் செலக்ஷன்ல கடைசி கேண்டிடேட் வர போறாங்க. அவ வந்த உடனே கொஞ்சம் பதட்டமா இருந்தாலும் தன்னுடைய ஸ்வாட் எடுத்து ஜெயிக்கணும்ன்ற ஒரு உறுதியோட இருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணும்போது அவனுடைய ஷீல்டு வந்து தடுக்கிறதுல டக்குன்னு பார்த்தா அதை ஓட்டையே போட்டுருவா. என்ன யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. அப்புறம் அந்த ஷீல்டையும் உடைச்சிருவான் மொத்தமா. உடைச்சு ஹீரோவோட கையில லைட்டா அட்டாக் பண்ணிடுவா சைட்ல. அவ உடனே என்ன மன்னிச்சிருங்க பிரின்ஸ், தெரியாத நம்ம அட்டாக் பண்ணிட்டேன். உடனே பார்த்து அந்த இடத்துல இருக்கிற எம்பரருடைய ஆட்கள் எல்லாருமே அவளை பிடிச்சிடறாங்க. அவளுக்கு ஒண்ணுமே புரியல, என்னடா இது ஈவன்ல எப்படி நடந்துகிட்டேன்னு. இவளை விடக்கூடாது, இவத பிரின்ஸ் அட்டாக் பண்ணிருக்கான், விதிமுறையை மீறிட்டான்ற மாதிரி உன பக்கம் அவ மேல பழி சுமத்துறாங்க. எல்லாருமே பேசும்போது ஹீரோவும் எல்லாரும் அமைதியாங்க, அவளை விடுவீங்க. ஆனா பிரின்ஸ் இவ உங்களை அட்டாக் பண்ணிட்டா, நான் அவளை விட சொன்னேன். அதுக்கப்புறம் ஹீரோ அவகிட்ட போய் பேசுறான். உன் பேர் என்னடி? என் பேர் வந்து ஷெர்லி கிராண்ட்ஸ், நீ பாஸ் பண்ணிட்டு இந்த டெஸ்ட்ல. உடனே எல்லா மக்களும் ஷாக் ஆயிடுவாங்க. இந்த பொண்ணு தான் இதுல கடைசியா பாஸ் பண்ணிட்டா, நான் எதிர்பார்க்காத ஒருத்தர் இது வரைக்கும் வராதப்போ கடைசியா வந்த இவ நான் எதிர்பார்த்ததை பூர்த்தி பண்ணிட்டான். அதனால இவளுக்கு அந்த நைட் ஆகிற தகுதி இருக்கு, இவ உடனடியா பாஸ் பண்ணிட்டான். ஆனா பிரின்ஸ் இவ உங்களை அட்டாக் பண்ணிருக்கா, இவ்வளவு போயிட்டு பாஸ் பண்ணிட்டான்னு சொல்றீங்க. ஆனா ஹீரோக்கு வேற ஒரு நோக்கத்துல தான் அவளை செலக்ட் பண்ணி பாஸ் பண்ணிட்டான். ஆனாலும் அவளுக்கு நேச்சுரலாவே பவர் இருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோ அவளை தன்னுடைய மேன்ஷனுக்கு கூட்டின்னு வந்துட்டு உன்னுடைய உடம்புல இருக்கு அந்த ஷீல்டு ஆர்மர் எல்லாமே உன்னுடையது. ஆமாமா, என்னுடைய ஃபேமிலியில பல ஜெனரேஷனா இதை பாதுகாத்துன்னு வராங்க, எங்க ஃபேமிலியோடது இது. எனிவே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை கண்டிப்பா கேட்டே ஆகணும். நீங்க என்ன பாஸ் பண்ணிட்டு தான் சொன்னீங்க, அதுக்கான அர்த்தம் நான் எதனா தப்பா சொல்லிட்டேன்னா? இல்ல இல்ல, என்ன மாதிரியான ஒரு ஆளை பாஸ் பண்ணிட்டு வச்சிட்டீங்களே, அதனால கேட்டேன். நான் ஒன்னும் போய் சொல்லல, நீ என்ன அட்டாக் பண்ண, நான் அப்ப பாஸ் பண்ணிட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் திரும்பவும் இப்ப என்ன உடனடியா அட்டாக் பண்ண, நான் உனக்கு எதனால உன்னை பாஸ் பண்ணன்ற விஷயத்த சொல்றேன். எனது நீ ஒரு நைட்டா இப்ப மாறதுனால நான் கொடுக்குற ஆர்டர் நீ பண்ணிதாகணும். சரி ஓகே பிரின்ஸ். உடனே அவ திரும்பியும் அதே அட்டாக் ஹீரோ மேல ட்ரை பண்ணுவான். ஆனா இந்த முறை ஹீரோ பயன்படுத்தின அந்த ஷீல்டு பார்த்தா முன்னெச்சரிக்கையா ரொம்ப கடினமா இருந்ததுல அவளால திரும்ப தொலைக்கவே முடியல. ஏன் இந்த முறை என்னால எதுவுமே பண்ண முடியல, என்ன செய்யுது? உடனே ஹீரோ அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறான். இப்ப பாத்தியா, உண்மையிலே உன்னுடைய அட்டாக்கை என்னால பிளாக் பண்ண முடியும். ஆனா அந்த ஒரு சண்டையில இதுக்கு முன்னாடி அப்போ நான் இதே ஷீல்ட பயன்படுத்தினேன். ஆனா நீ அதுக்கு பதிலாக உன்னுடைய ஸ்வாட பயன்படுத்தி அதை உடச்சி எரிஞ்சிட்டேன். எந்த ஒரு செயலை நீ பண்ணதுனாலதான் உன்னை நான் பாஸ் பண்ணேன். இது வரைக்கும் யாரும் இதை பண்ணலையே. அதே மாதிரி உன்னுடைய திறமைகள் அதிகமா இருக்கு, தயவு செஞ்சு அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நீ ஒரு நைட்டா இதுக்கப்புறம் மாறினதுனால உன்னுடைய ஜாப் என்னன்னா நான் சொல்ற வேலைகளை நீ செய்யறது மட்டும்தான். அதே மாதிரி எனக்கு நீ லாயல்ட்டியா இருக்கணும். எப்பவுமே நான் சொல்ற வேலைகளை நீ செஞ்சு
செஞ்சுதான் ஆகணும். அப்படி இல்ல விருப்பம் இல்லைன்னா கூட சொல்லிட்டு உன்னுடைய விருப்பத்தை நான் கண்டிப்பா நிறைவேற்றுறேன். ஏன்னா இந்த இடத்துல நீ விருப்பப்பட்டா மட்டும்தான் வேலை செய்யணும். அப்படி உனக்கு பிடிக்கலன்னு இந்த இடத்த விட்டு கிளம்பிடு. நீங்க சொல்றது உண்மைதான், நான் சக்திசாலியா மாறி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். ஆனாலும் நீங்க இப்படியாப்பட்ட விஷயங்களை கேட்கும் போது எனக்கு இன்னும் சில நாட்கள் தேவைப்படுது. கண்டிப்பா என் பதில சொல்றேன். அது வரைக்கும் உங்களுக்காக நான் வேலை செய்யறேன். ஏன்னா நான் இப்பதான் புதுசா ஒரு நைட்டா சேர்ந்திருக்கிறதுனால நான் இன்னும் கத்துக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஓகே. அதுக்கப்புறம் ஹீரோ தன்னுடைய ஸ்டேட்டஸை பார்க்க அதுல பார்த்தா ஹீரோ அவன் கூட யார் யாரெல்லாம் இணைச்சுக்கிறானோ ரொம்பவும் அவனுடைய லெவல்ஸ் எல்லாம் கொஞ்சம் அதிகமாக ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த சோயன் சொல்லக்கூடிய அந்த பொண்ணு வந்து என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், உங்களுக்கான ட்ரீட்மெண்ட் கொடுக்க டாக்டர் கூட்டின்னு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் அவர் வந்த உடனே வாங்க வாங்க, நல்ல வேலையா அவ கொடுத்த அடியில வந்து உங்களுக்கு எந்த விதமான எலும்பு முறிவும் ஆர்கன்ஸும் பாதிப்படையில, லைட்டா ஸ்கிராச்சஸ் தான் ஏற்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் ஹீரோவும் இவ வாய பழத்தை பார்த்துட்டு இருக்கும் போது என்னாச்சு செல்லி அப்படி பார்த்துட்டு இருக்க அவரை. அது ஒண்ணும் இல்ல, இந்த மாதிரியான டாக்டர் இப்போ ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத பார்க்கும்போது எனக்கு ரொம்பவும் ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா என்னுடைய வில்லேஜ்ல இந்த மாதிரியான டாக்டர்ஸ் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இப்படி நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க, ஏன் இப்படி பார்க்கலன்னு சொல்றேன். உனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அடிபட்டாலும் இந்த மாதிரியான டாக்டர்ஸ் வந்து நமக்கான உடம்புல மெடிசன்ஸை கொடுத்தோ அப்படி இல்லைன்னா காயப்பட்டதுக்கு மருந்து வச்சோ அதை குணப்படுத்துவாங்க. அப்போ உங்களுடைய வில்லேஜ்ல எப்படி பண்ணுவாங்க? எங்களுடைய வில்லேஜ்ல வந்து எங்களுக்கான ஒரு எல்டர் ஒருத்தங்க இருப்பாங்க, அவங்க ப்ரே பண்ணுவாங்க. அவங்க ப்ரே பண்றதுனால எங்களுடைய உடம்புல இருக்க நோய்கள் எல்லாமே அப்படியே காணாம போயிடும். அந்த டைம் அந்த டாக்டரும் பிரின்ஸ் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லணும். இந்த பொண்ணு வாழ்ற அந்த வில்லேஜை பார்க்கும்போது தெரியுது எவ்வளவு ஏழ்மையில இருக்காங்கன்னு. ஏன்னா ட்ரீட்மெண்ட் கூட வழி இல்லாம அந்த காலத்துல அந்த வேண்டுதல்ன்ற முறையை வந்து இன்னும் பின்பற்றிட்டு இருக்காங்க. ஓ, இதுதான் விஷயமா? உங்ககிட்ட அப்ரெண்டிஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்களா? டாக்டர்ஸ் வேலை பார்க்கறவங்களா? இருக்காங்க. சரி ஷர்லி, உன்னுடைய ஃபர்ஸ்ட் ஆர்டர் இதுதான். சொல்லுங்க பிரின்ஸ், உன்னுடைய வில்லேஜ்ல மோஸ்ட் கிளவரா இருக்கிற, அது மட்டும் இல்லாம கடினமா உழைக்கிற ஆட்கள் யாராச்சும் இருந்தாலும் எல்லாருமே எனக்காக வேலை பார்க்க வைக்கணும். அப்புறம் டாக்டர் அவங்களுடைய அப்ரெண்டிஸை வந்து அந்த வில்லேஜ்ல இருக்கிற மக்களுக்காக உடம்பு சரியில்லாதப்போ மருத்துவத்தை கொடுக்க சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார். அந்த பொண்ணு உன்ன பக்கம் வாய பழக்கிறா, நீ கவலையப்படாத, எல்லா விதமான செலவையும் நானே பாத்துக்கிறேன். அதே மாதிரி உங்களுடைய வில்லேஜஸ்ல நல்லா திறமையா படிக்கக்கூடிய ஆட்கள் யாராச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த டாக்டர்ஸ் ஆகிறதுக்கான டாஸ்கை வச்சு அவங்களை எப்படியாச்சும் மருத்துவர்களை மாத்தி உங்களுடைய வில்லேஜ்லயே வேலை பார்க்க வைக்கணும். அப்பதான் உங்க வில்லேஜ்ல யாரும் உடம்பு சரியில்லாம சாக மாட்டாங்களா? நீங்க பண்றது எவ்வளவு பெரிய உதவி தெரியுமா, ரொம்ப நன்றி அப்படின்னு காலில் வீந்துடுறா. இங்க பாரு, ஒரு நைட்டை இந்த மாதிரிலாம் காலில் எப்பவுமே விழக்கூடாது. ஏன்னா ஒரு நைட்டா வரவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயம்லாம் சரியா இருக்காது. அதனால ஒரு நைட் எப்படி நடந்துப்பாங்களோன்றத ஃபர்ஸ்ட் கத்துக்கணும், அந்த மாதிரி நடந்துக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ போக அவன் பார்த்து தன்னுடைய ரூம்ல இப்ப ரெடி ஆயிட்டு கீழே வருவான். வரும்போது ஜோய் பாப்பா, குட் மார்னிங் பா. குட் மார்னிங். நல்லா தூங்கினியா? ரொம்ப நல்லா தூங்கல, பட் இருந்தாலும் புதுசா இருக்கிற ரூம் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் வரல, போக போக தான் வரும். இருந்தாலும் பிரின்ஸ் கீழே வேலை பார்க்குறவங்களும் இவ்வளவு ஆடம்பரமான விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் ஒரு 3 மேட்ஸ் பார்த்து கும்பல நின்று பேசிட்டு இருக்காங்க. அவங்க பார்த்தா அந்த மாதிரியான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருக்காங்களா ஹீரோவை பத்தி. என்னாச்சு, என்ன பேசிட்டீங்கன்னு சொல்லிட்டு ஜியோவும் போய் கேட்க, ஜியோ ஜர்லி அவங்க அதுவா ஒண்ணு இல்ல, நாங்க வந்து இமேஜின் பண்ணிட்டு இருக்கோம் மாஸ்டருடைய வைஃபை யாரு மாற போறாங்கன்னு. ஏன்னா இந்த இடத்துல நிறைய பொண்ணுங்க இருக்குமா, இதுல யார் வர போறோமோ அவங்க தான் ரொம்ப லக்கியானவங்க. அப்புறம் அவருடைய இதெல்லாம் பார்க்கல ஈஸியா. என்னது ஏன்? ஏன்னா இப்ப அவருக்கு வெறும் 6 வயசு தான் ஆகுது அப்படின்னு ஷெர்லி சொல்லதுல. ஷெர்லி நீ சொல்றது சரிதான், ஆனா நீ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணல. அது பிரின்சஸ பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய 15 வயசு வந்து பூர்த்தி ஆன உடனே வந்து அவங்க யாரையாச்சும் கல்யாணம் பண்ணிப்பாங்க. ஏன்பா அப்போ அந்த டாக்டர் ஆஃப் ஆஞ்சு ஆஃப் எம்எல்ஏன்ற ஒருத்தங்க இருப்பாங்களே, அவங்க மாஸ்டருக்கு செட் ஆவாங்க, அவங்க கரெக்டா தான் இருப்பாங்க. சோ ஐயோ நீ சொல்றதுல சுத்தமா சரியில்லை. அந்த டைம் பக்கத்துல இருந்த ஒருத்தையும் இங்க பாருப்பா, நம்மளுடைய மாஸ்டருக்கு யாரை பிடிக்கிறதோ அவங்களதான் அவரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு. அப்படி இருக்கும்போது அந்த கஃபேல ரொம்பவும் நல்லா பாடக்கூடியவங்களா அவங்க இருக்காங்க, அழகாகவும் இருக்காங்க. கண்டிப்பா அவளையும் அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா லம்பு இருக்கிற இந்த மேன்ஷன்லயே பல பொண்ணுங்க இருக்காங்க. இங்க கண்டிப்பா எனக்கு நம்பிக்கை இருக்கு, பிரின்ஸ் வந்து லம்புல யாராச்சும் ஒருத்தரை கண்டிப்பா தேர்ந்தெடுப்பாரு. அப்படி இருந்தாலும் நம்ம தான் ரொம்ப லக்கியானவங்க நம்ம ஷெர்லியும் கேட்கறா. அது மாதிரியான வாய்ப்பு இருக்கிறது யாரு இப்போ இங்க? அதுக்கான வாய்ப்பு இருக்கிறவங்க நம்மளுடைய ஹெட்மேடான ஹெல்பிசம். ஆனாலும் அவங்க ரொம்ப திமிரு பிடிச்சவங்க தான். சில விஷயங்கள மட்டும்தான், எல்லா விஷயங்களும் கிடையாது. ஏன்னா எல்லா பிரின்ஸுமே வந்து இந்த மாதிரி ரொம்ப கைண்டானவங்களா இருப்பாங்கன்றதெல்லாம் கிடையாதான். கைண்டா இருக்கவங்க கிட்ட நம்ம அட்வான்டேஜும் எடுக்க கூடாதான். அவங்க அப்படியே மட்டும் ஆன்லைன் சொல்லிட்டு சோய் இன்னொரு பக்கம் அந்த மேடு கிட்ட அப்படி சொல்றதுல அவ்வளோ. அப்பனா எனக்கு தெரிஞ்சு நீ நம்ம மாஸ்டரை விரும்புறியா? ஷெர்லியும் அப்படியே அப்ப இங்க நடக்குது. இல்லப்பா நீங்க தப்பா பண்ணிட்டீங்க, அப்படிலாம் எங்களுக்குள்ள ஒண்ணும் கிடையாது. போய் சொல்லாத, நீ வந்து மேஜிக் ஏதோ கத்துட்டு இருக்கதா கேள்விப்பட்டேன் சில நாட்களாவே. இதெல்லாம் மாஸ்டருக்காக தானே பண்ணிட்டு இருக்கேன். நீங்க தப்பா போச்சுட்டீங்க, அவருக்கு ஆபத்தான முறையில நான் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். அவருக்கு நான் சந்தோஷமா வேலை பார்க்கணும்னு ஆசைப்படுறேன், வேற எதுவும் இல்ல. என்ன விட்டுருங்கடா, நான் போயிட்டு வேலையை பாக்குற மாதிரி அவன் அங்க எடுத்து போயிடுவா. ஷெர்லி இந்த விஷயத்துல கவனிச்சுட்டு அவ்வளவு நல்லவரா அவருன்ற மாதிரி பாத்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நைட்ஸ்க்கு எல்லாம் தலைவரா இருக்கவரு. நைட்ஸ் எக்ஸாம் வந்து நல்லபடியா முடிஞ்சது பிரின்ஸ். இந்த வருஷத்துல நைட் செலக்ஷனோட எக்ஸாம் உடைய ரிப்போர்ட் கொடுக்க வந்திருக்கேன். ரொம்ப தேங்க்ஸ். நீங்க கொடுத்த அந்த ஸ்கிரீனிங் மொமெண்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வருஷத்துல மக்கள் எல்லாருமே இதுக்கு முன்னாடி வந்த வருஷங்களை காட்டிலும் கொஞ்சம் அதிகரிச்சிருக்காங்க. அதே மாதிரி நீங்க டெஸ்டிங் கொடுத்தது எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இதுல பக்காவான ஒரு சில நைட்ஸ் நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். சரி ஓகே, அவங்களுக்கான பயிற்சிகளை கொடுத்து உதவி பண்ணுங்க. அதே மாதிரி அவங்களை விட்டுறாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடலாம். ஷார்லி நம்மளுடைய கெஸ்ட் வெளியே போறாங்க, நல்லபடியா அவங்களை வெளியே அனுப்பி. அதுக்கப்புறம் உடனே பார்த்தா அவரே ஷாக் ஆயிடுவாரு. அப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது இவ்வளவு கீழே விழுந்து நல்லபடியா போயிட்டு வாங்கன்ற மாதிரி கீழே குனிறான். இந்த விஷயத்தை பார்த்துட்டு அது சரி அவரும் சந்தோஷப்படுறாரு. இங்க பாருமா, நம்ம 2 பேருமே நைட்ஸ், அதனால நமக்குள்ள எந்த விதமான ஃபார்மாலிட்டியும் தேவையில்ல, என்ன மன்னிச்சிருங்க. அப்புறம் இன்னொரு விஷயத்த சொல்றேன், அவரே உன்னை இந்த இடத்துக்கு அமைச்சு என்ன வழி அனுப்ப சொல்லிருக்காருன்னா கண்டிப்பா நீ இந்த மாதிரியான ஹேபிட்ஸை மாத்திக்கிறதுக்காக தான் அவர் உன்னை இந்த இடத்துல அமைச்சிருக்காரு. பிரின்ஸ் இது எனக்காக பண்ணாரு. ஆமா, அவர் உன் மேல ரொம்ப ஆக்கிரியா இருக்கிறது போல. சரி, நான் உன்னுடைய சீனியரா நான் ஒரு
அட்வைஸ் அவனுக்கு கொடுக்க விரும்புறேன். எக்காரணம் கொண்டு திரும்பவும் இந்த மாதிரியான தப்பான விஷயங்களை அவர் முன்னாடி பண்ணிடாத. நல்லா அவருக்காக கடினமா வழி. கண்டிப்பா அவர் உன்னை எப்பவுமே கைவிட மாட்டாரு. இந்த விஷயத்தை கேட்டு ஷாக் ஆயிட்டு அவ கண்டிப்பா நான் பண்ணுவன்ற மாதிரி ஒத்துக்க. அதுக்கப்புறம் பார்த்தா ஹீரோடைய மேன்ஷன்ல அந்த பாட்டு பாடக்கூடிய அந்த பொண்ணை வர வச்சுட்டான் ஹீரோவும். அவ பாட்டு பாடிட்டு இருக்க அந்த இருக்க கெஸ்ட் எல்லாத்தையுமே அவன் மீட் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் இந்த மெயினான மெர்ச்செட்டா இருக்கும் கூட இன்னும் கொஞ்சம் நல்லா பேசி பல மென்ஷன்ஸ் கூட கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடிய வேலைகளை பண்ணிட்டு இருக்கான் ஹீரோவும். பார்த்ததுக்கு திரும்ப எந்த பிரச்சனை வேணாலும் எப்ப வேணாலும் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் உஷாராவே இருக்கணும்ன்றது யோசிக்கிறான். பாட்டு முடிஞ்ச உடனே எல்லாரும் அவளுக்கு பாராட்ட கொடுக்குறாங்க. அவ சந்தோஷமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோ ரொம்ப சந்தோஷப்படுறான். அந்த டைம் ஜோயும் என்ன மன்னிச்சிருக்க மாஸ்டர் இந்த டைம்ல வரதுக்கு. என்னாச்சு? அது என்னன்னா இது நான் உங்ககிட்ட கொடுக்கணும்னு நினைச்சிருந்தேன். இது உங்களுக்காக தான் வந்திருக்கு. அப்புறம் அவ லெட்டர் கொடுத்ததுல ஹீரோ பார்த்து அதிர்ச்சாவும். ஏன் இது மேல எதுவுமே எழுதாம இருக்கு? அது என்னன்னா நம்மளுடைய மெயின் கேட்டு கிட்ட நின்று இந்த கார்டு ஒருத்தன் வந்து இந்த லெட்டரை டெலிவரி பண்ண பர்சன் வந்து இது கொடுத்த உடனே ஓடிட்டானா. அவனை பத்தின எந்த விதமான இன்ஃபர்மேஷனும் எனக்கு தெரியல. முகத்தை கூட பார்க்க முடியல. அதுக்கப்புறம் ஹீரோ அதை ஓபன் பண்ண அது டேஞ்சரா இருக்க போது ஏன் ஓபன் பண்றீங்க? பரவாயில்ல பாத்துக்கலாம். இதுல பெருசா எதுவும் இல்ல. அப்புறம் அந்த ஹீரோ அந்த லெட்டர் படிச்சு பாக்குறான். ஓஹோ திரும்பவும் அல்மேரியால கிளர்ச்சியாளர்கள் உருவாக்க போறாங்களா? என்ன இது? அவங்க இன்னமும் கைவிடலையா அந்த ஒரு பிளான? கண்டிப்பா எனக்கு தெரியுது. அவங்க திரும்பவும் வர போறாங்க. சரி இந்த ஒரு லெட்டரை நம்மளுடைய சோல்ஜர்ஸ் கிட்ட கொடுத்தவன் வந்து யாருன்றத உடனடியே இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்க. எனக்கு புரியுது. அன்னைக்கு ஒரு நாள் சோல்ஜர் வந்து நமக்கான இன்ஃபர்மேஷன் கொடுத்த மாதிரி அதே மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இடத்துல நடந்திருக்கு. அந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்து ரொம்ப நாட்கள் ஆகலையே. ஆமா அவங்களுக்கு பெரிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தான்றதுனால கூட நீங்க நிறைய பரிசு அவனுக்கு கொடுத்தீங்களே. ஆமா என்ன சொல்ற சோயின்னு சொல்லிட்டு ஷெர்லியும் கேட்க, ஆமா மாஸ்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சோல்ஜர் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்துன்னு வந்து கொடுத்தான். இந்த மாதிரி கிளர்ச்சியாளர்கள் உருவாக்கிட்டாங்கன்னு நம்மள அட்டாக் பண்ண வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவருக்கு நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் வந்துருச்சு. அந்த ஒரு வார்னிங் விஷயத்தை தான் இப்போ திரும்பி மென்ஷன் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அடேங்கப்பா சூப்பர் பிரின்ஸ், நீங்க வேற லெவலா அதை பண்ணிருக்கீங்க. இது மட்டும் கிடையாது, இதுக்கப்புறம் இப்போ நடக்கக்கூடிய பிரச்சனை இன்னும் பெருசாக போகுதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நமக்கான இன்ஃபர்மேஷனை கொடுத்த அந்த ஒரு நபர் யாராலையாச்சும் கண்டிப்பா கொல்லப்பட போறான்றது தெரியுது. அதனால என்னுடைய பிரதர் ஹென்றி வந்து இங்க தான் பக்கத்துல இருக்கான். அவனுக்காக மெசேஜ் அனுப்ப போறேன். எல்லாத்துக்கும் ரெடியா இருக்க சொல்லி இது நிறுத்த சொல்லணும். அந்த ஒரு மெசேஜ் முன்ன கொடுத்துட்டு வந்த அந்த சோல்ஜருக்கும் பாதுகாப்பு வேணும். எல்லாத்தையும் அமைச்சிடுன்ற மாதிரி சோய் கிட்ட சொல்லிட்டு ஹீரோ கிளம்புவான். அதுக்கப்புறம் அவன் பிரதருக்கு அமைச்ச அந்த மெசேஜ் மூலியமா திரும்ப அவனுக்கு மெசேஜ் வந்திருக்கு நம்ம ஹீரோக்கு. அதுல என்ன போட்டுருக்குன்றது அவனே சொல்றான். அவங்க ரெண்டு பேரு கிட்டையும் நமக்காக இன்ஃபர்மேஷன் கொடுத்த அந்த ஒரு சோல்ஜரை நான் கைவிட்டது என்னுடைய தப்பு தான். ஏன்னா அவன் தான் இந்த ஒரு லெட்டரையும் நமக்கு அமைச்சு திரும்பவும் வார்ன் பண்ணிருக்கான். ஆனா இந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு கிளர்ச்சியாளர்களுக்கு தெரிஞ்சதுல அவனை திரும்பியும் அடிச்சு போட்டிருக்காங்க. இதனால அவன் கான்சியஸ்னஸ் இல்லாம இருந்திருக்கான். என்னுடைய பிரதர் தான் போய் காப்பாத்திருக்கான். இது எல்லாமே ஏன் தப்பு தான். நான் தான் கவனிக்காம விட்டுட்டேன். இதை விட மாட்டான். உடனடியா தடுத்து நிறுத்தணும். ஷெர்லி இது உங்க தப்பே இல்ல. எங்க அப்பாவும் சொல்லியிருக்காரு இன்ஃபர்மேஷன் தான் பெரிய வெப்பன். அதுக்கப்புறம் ஹீரோவோ ஜோய் கிட்ட இங்க பாரு ஜோய், உடனடியா எம்பருக்கு இந்த ஒரு மெசேஜை பாஸ் பண்ண. நமக்காக உதவி பண்ண அந்த ஒரு நபர் வந்து சாகக்கூடாது. அதனால அவனுக்கு என்ன செலவாக முடியுமோ செலவு பண்ணியாச்சு டாக்டர்ஸை குணப்படுத்த சொல்ல. அதுக்கப்புறம் அவர் அந்த இடத்த விட்டு கிளம்ப ஹீரோவும் மனசுல யோசிச்சுட்டு இருப்பான். சிங்கிள் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷனை கொடுத்து அந்த மாதிரியான ஒரு நபரை நான் ஒரு ஒருத்தன ஆளே இல்லைன்னு சொல்லிட்டு காப்பாத்தாம விருது என்னுடைய தப்பு தான். அவள் லாயல்ட்டியானவன். கண்டிப்பா திரும்பவும் எனக்கு யூஸ் ஆகும். அந்த மாதிரி நாட்களை நான் இழக்க விரும்பலன்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிக்கிறது ஷெர்லியும் கவனிக்கிறான். அப்புறம் ஒரு ஸ்ட்ரீட்ல வந்திருக்காங்க ரெண்டு பேருமா சேர்ந்து. ஹீரோ திரும்பியும் அந்த மெர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு எதனா ஒரு பொருளை வாங்க தான் வந்திருக்கான் போல. அவ ஒரு பக்கம் அந்த ஸ்ட்ரீட்ல இருக்கிற விஷயங்களை கடைகளை பார்த்துட்டு வாய புழக்கிறா. ஏன்னா அவ இதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்குலாம் வந்தது இல்ல. பட்டி காட்டா பஞ்சு மிட்டாயை பார்த்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு இருக்கான்ற சொல்லிட்டு ஹீரோவும் இங்க பாரு உன்னுடைய வேலை என்னவோ அந்த நைட் வேலையை பாரு, டிஸ்ட்ராக்ட் ஆகாதுன்ற சொல்ல என்ன மன்னிச்சிருங்க மாஸ்டர், நீங்க எதனா இங்க வாங்க போறீங்க? ஆமா என்னுடைய பிரதர் ஹென்றி வந்து இந்த வேலையை சிறப்பா பார்த்ததுனால அவனுக்கு ஒரு கிஃப்ட் நான் ஒரு நன்றி கடனை பண்ண போறேன். அதுக்கப்புறம் அந்த மெர்ச்சன்ட் கிட்ட போயிட்டு அதுக்கான விஷயங்களை கேட்கறதுல அவரும் நிறைய விதமான கிஃப்ட் சென்ட் பண்றதுக்கான விஷயங்களை காமிப்பாரு. அந்த பொருட்கள் எல்லாமே ரொம்பவும் அழகாவும் எக்ஸ்பென்சிவாவும் இருக்கும். ஷெர்லிக்கு தான் பார்த்தா ஒரு வாயை புழக்கிறா, என்ன இது இவ்வளவு அழகா இருக்கு சூப்பரா இருக்குன்னு. ஆனா நம்ம ஹீரோக்கு எதுவுமே சாட்டிஸ்பாக்சனா இருக்காது. ஆனா அதுல ஒரே ஒன்று மட்டும் ரொம்ப வித்தியாசமா இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் இது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, ஸ்பெஷலானதா? ஆமா ரொம்ப ஸ்பெஷலானது, சரியான சூஸ் பண்ணிருக்கீங்க. அதுக்கப்புறம் அந்த துணி எடுத்த உடனே பார்த்தா அந்த உலகத்துடைய காடஸோடைய ஸ்டாட்டுவை கண்ணாடியால உருவாக்கி வச்சிருக்காங்க. நம்ம ஷெர்லிக்கு பார்த்தா அது ரொம்ப பிடிச்சி போயிடுச்சு. இது கிளாஸா மொத்தமே? ஆமா சரியா சொன்னீங்க. லென்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு திறமையான ஆர்டிஷியன் தான் இதை உருவாக்கியிருக்காரு. இந்த மாதிரியானது கிட்டத்தட்ட ரெண்டு ஸ்டாட்டுவை தான் அவர் செஞ்சிருக்காரு இது இருக்கணும். அதுக்கப்புறம் ஹீரோ அதை சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு அதை நான் ஏத்துக்கிறேன், இதுக்கான காசுன்றது எவ்வளவு வேணாலும் தரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அந்த ஆள் கிட்ட கொடுக்க அது எக்ஸ்ட்ராவே கொடுத்துறான். அவரும் என்ன இது இவ்வளவு குடிக்கிறீங்கன்ற மாதிரி ஷாக் ஆயிரான். அதுக்கப்புறம் பார்த்தா ஆஸ்கர் ஹாரட்னு சொல்லக்கூடிய 8 பிரின்ஸ் வந்திருக்காங்க. நீங்க தான் இருக்கன்னு கேள்விப்பட்டேன், என்னடா பண்ணிக்கிறீங்க? பிரதர் வாங்க பிரின்ஸ், என்ன எங்க கடைக்கு வந்திருக்கீங்க, உங்களை வரவேற்கன்னு சொல்லிட்டு அந்த மெர்ச்சன்ட் வரவேற்கேன். நான் இங்க வந்ததே ஒரு நல்ல ட்ரெஷரை தேடி வந்ததான். அப்புறம் அவன் வந்து ஸ்டாச்சுவை பார்த்துட்டு ஆஹா நம்ம காடஸோடைய ஸ்டாச்சுவா இது கண்ணாடியிலே செஞ்சிருக்காங்க, கண்டிப்பா இது லென்ஸே தான் செஞ்சிருக்கணும். சரியா சொன்னீங்க. அட கடவுளே, இது 2 தான் இருக்கா? 2த்துல 1 கண்டுபிடிச்சிங்க, இன்னொன்னு இருக்காங்க, வேற இன்னொன்னு இருக்கிறது எங்கன்னா தெரியுமா சொல்லிட்டு ஹீரோ கேட்க. எனக்கு தெரியும் நல்லாவே. உடனே பார்த்த ஹீரோவும் அந்த காட் ஸ்டாச்சுவை எடுத்து உடச்சு போடுவான். எல்லாருமே வாய போலத்தவங்க என்ன பண்றீங்க? கவலைப்படாத, உடைச்சதுக்கெல்லாம் திரும்ப பேமெண்ட்லாம் வாங்கிட மாட்டேன். நீ என்ன பண்ற, இந்த எக்ஸ்ட்ரா காசு வேணா புடி, பெரிய பிரச்சனை கொடுத்தது. அதுக்கு பதிலா நீ ஒரே ஒரு விஷயத்த பண்ணணும். செகண்ட் காடஸோடைய ஸ்டாச்சு வந்து கண்டுபிடிச்சாச்சு, ஆனா உடஞ்சிச்சு. இந்த ஒரு ரூமரை எல்லாருக்கும் வெளியே தெரியப்படுத்து. இந்த பக்கம் ஆஸ்கர்னு சொல்லக்கூடிய அவனுடைய பிரதரும் யோசிக்கிறான், டேய் நோவா நீ வேற லெவல்ரா, இந்த ஒரு விஷயத்துல என்னுடைய காடஸ் ஸ்டாச்சு வந்து இன்னும் வேல்யூபிளா மாறிடும். ஆமா அந்த லான்சன் சொல்லக்கூடிய வந்து ஒரு ஆர்டிஸ்ட் உனக்காக அது தரமான முறையில் ரெடி பண்ணி கொடுத்துருக்கான்றது போது இந்த உலகத்திலேயே அப்படியாப்பட்ட ஒரு வேல்யூபிளான விஷயம் என் அண்ணன் கிட்ட ஒன்னே ஒண்ணுதான் இருக்கணும், என்கிட்ட இருக்கக்கூடாது.
உண்மையிலேயே சொல்றேன், நான் கண்டிப்பா இதுக்காக நன்றி கடன் பட்டிருக்கேன். நீ பெரியவனாக நான் உனக்கு நிறைய விஷயத்த பண்றேன். அப்புறம் அவரும் அந்த இடத்த விட்டு கிளம்பிடு. ஹீரோவும் நான் வேற ஒரு டிஃபரெண்டான கிஃப்ட் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த கடைக்கார கிட்ட கேட்குது. அந்த மெர்ச்சன்ட்டும் ஓகேன்னு சொல்லிட்டு வேற கிஃப்ட் காமிக்கிறான். அப்புறம் இவங்க 2 பேரும் அந்த இடத்த விட்டு கிளம்பி வரும்போது நம்ம ஹீரோ ஷெர்லி கிட்ட கேட்பான், இன்னைக்கு நான் பண்ண விஷயத்தை பத்தி நீ என்ன நினைக்கிற? எனக்கு ஆச்சரியமா தான் இருந்துச்சு. நான் உங்களுக்கு வேலை பார்க்கறதுல இருந்து நீங்க ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க. அது உண்மைதான். ஆனா இன்னைக்கு நடந்த விஷயம் எனக்கு கொஞ்சம் புரியாமே தான் இருக்கு. அந்த ட்ரெஷரை உடைச்சிட்டீங்க. அது வெறும் ஒரு ஆப்ஜெக்ட் மட்டும் தான். ரியல் ட்ரெஷர்ன்றது இது மாதிரி இருக்காது. அது என்ன தெரியுமா? ஒரு ஒர்த்தான இன்ஃபர்மேஷனை எனக்காக எடுத்துட்டு வந்து அவங்களுடைய உயிரை கூட பெருசா நினைக்காம கொடுக்குறாங்க பாத்தியா? அப்படியாப்பட்ட ஆளுங்க தான் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்குள்ள வருவாங்க. அவ்வளவு கடினமா உழைச்சி தங்களுடைய உயிரை கூட மதிக்காம செத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எனக்காக இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு வந்து தியாகம் பண்ணி லாயல்ட்டியை நிரூபிச்சு கொடுக்குற ஒவ்வொருத்தருக்கும் நான் மதிக்கிறேன். அவங்க தான் என்னுடைய முக்கியமான ட்ரெஷர். இந்த இடத்துல இருக்கிற லாயல்ட்டியா இருக்கிற மக்கள் என்னுடைய ட்ரெஷர். என் கூட இருக்கிறவங்க ட்ரெஷர் அப்படின்னு ஹீரோ சொல்ற அந்த வார்த்தைகள் கேட்ட உடனே அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடு. ஹீரோவை கண்டிப்பா இப்படியாப்பட்ட ஒரு ஆளுக்கு நான் கண்டிப்பா வேலை பார்த்தே ஆகணும். நீ கூட தான் என்னுடைய ட்ரெஷர். நீயும் எனக்கு முக்கியமானதான். என்னது நான் கூடவா? ஆமா, சில நாட்களாவே நீ இன்னும் நிறைய விஷயத்தை என் கூட இருந்து கத்துட்டு இருப்பேன். இதுல நீ என்ன நினைக்கிற? என் கூட வேலை பார்ப்பியா இல்ல இது விட்டு போல ஆசைப்படியா? நீ ரொம்பவே பிரமாதமான ஆள் தான். கண்டிப்பா நான் சாக்கிற வரைக்கும் உங்க கூட இருந்து வேலை பார்ப்பேன் அப்படின்னு அவன் பின்னாடியே போக நல்ல விஷயம் தான். நான் அடல்ட் ஆகிறதுக்குள்ள என்னால முடிஞ்சளவுக்கு இன்னும் நிறைய ட்ரெஷர்ஸை நான் சேர்த்து வைப்பேன். அப்போதான் நான் இன்னும் பவர்ஃபுல்லா மாறுவேன். அப்புறம் பார்த்தா ஹீரோ நல்லா வளர்ந்துட்டான். அவன் அந்த இடத்த விட்டு வெளியே கிளம்புறான். இப்போ அவன் கூட பார்த்தா எல்லாரும் போயிட்டு இருக்க கூடவே மேட்ஸ் எல்லாம் நல்லபடியா போயிட்டு வாங்கன்னு வழி அனுப்ப. ஹீரோக்கு இப்போ ஏஜ் 12 கிட்டத்தட்ட 6 வருஷம் கழிச்சு இப்போ நல்லாவே வளர்ந்துட்டான். அவனும் அந்த இடத்த விட்டு கிளம்ப. அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சி நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க பெல் ஐகானும் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுறது வீடியோ எல்லாமே நோட்டீஸ் பண்ணுவோம். சரிங்க, நம்ம இந்த வீடியோ முடிச்சுப்போம்.